வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம் டிபிடி ரைஸ் சென்னை. நாம் பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மன்னிவாக்கத்துலங்க. ஸோ மன்னிவாக்கம் அவுட்டர் ரிங் ரோடு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், அதுக்கு அப்படியே ஒட்டி இருக்கிற பிளாட்டுங்க. ஃப்ரண்ட்டேஜ் பார்த்திங்கன்னா 74 வருது, சவுத் ஃபேஸிங்கு. பேக்கில் 54 வருது. கோர்ஸ் இருக்குது, 20 ஃபீட் வந்து கோர்ஸ் இருக்குது. லென்த்து 58, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. 24 ஃபீட் ரோடு. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நிறைய பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது. ஒன்று வாங்கினா 2 பேர் பிரிச்சுக்காங்க. 5500 பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இல்லை ஒருத்தரே வாங்குறதா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா பக்கத்தில் அவுட்டிங் ரோடு. ஸோ இந்த கல் இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக அந்த கல் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கு அடுத்துக்கிற ஒரு 15 20 அடி பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிற இடம். ஸோ அந்த ரோடுக்கு ஆக்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேபி பார்த்தா இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்த பார்த்தோன்னா எங்கேயுமே கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலை. நம்ம அந்தந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பர்மனெண்ட் இது இல்லை, நம்ம வந்து ஒரு டெம்பரரி தான். ஒரு 20 ஃபீட் இருக்கும். அவுட்டர் ரிங் ரோடை ஒட்டி இருக்குது. நான் அந்த பக்கம் ரோடு ஆக்சஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா ஷாப் கட்டு. ஷாப்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு எடுக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கீழே கால்வாய்க்கான இடத்த விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற மாதிரி விட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தா அந்த பக்கம் கமர்ஷியல் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டின்னு தான் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த ரோட்டில் போய்ட்டும் அங்கே மெயின் ரோடு போயிடலாம். இல்லை நமக்கு இந்த ரோடு ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு 100 மீட்டர் போய்ட்டு ரைட்டில் ஒரு 100 மீட்டர் போனோம்னா பஸ் ஸ்டாப் வந்துடுது. ஸோ மன்னிவாக்கம் லக்ஷ்மி ஆர்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் வந்துடுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ ப்ளே ஸ்கூலும் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்குது. தே ஸ்ட்ரீட்டில் கார்னர்லாம் ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் ரோட்லேயே இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நியர்பை 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ நாராயணா சிபிஎஸ்சி இருக்குது, நடேசன் ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஸ்ரீ நிகேதன் ஸ்கூல் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் போனோம்னா ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. காலேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. கிரசன்ட் காலேஜ் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அதை தொடர்ந்து அந்த பக்கம் எஸ்ஆர்எம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பைங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளவே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. 1.5 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்த்து இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேணாம் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. அதனால் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு இதுக்கு என் மூலமாக முடிக்கண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எனக்கும். அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா மீடியேட்டர்ஸுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, என் கிளைண்ட்டுக்கு முடித்தா அது ஒரு பெருமை. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா எல்லோரும் நினைப்பாங்க இந்த இடத்துல பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லும்போது இதை நான் முடிச்சுனான்ற ஒரு பெருமை எங்களுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. நம்ம கிளைண்ட்டுக்கு காட்டுறது எல்லாமே பார்த்தோன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் காட்டுவோம். கிளியரான டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சேம்டிஏ அப்ரூவ்டில் இருக்குது. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா லோனுக்கு போய்க்கினா கூட போகலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு. பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக அதை சொல்லலாம். சரிங்களா, வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கண்டிப்பாக இது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா 100% இல்லை 200% கண்டிப்பாக இது அங்கே ஸ்கிப் பண்ணுறதுக்கு மனசே வராது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கே நிறையா ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கேன். இந்த பட்ஜெட்டில் ரொம்ப உள்ளாக இருக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில சாட்டிஸ்ஃபைடு இருக்க இல்லை, ரோடு ஆக்சஸ் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை, அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பரி காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.